ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட உடல் நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான ஒரு ஃபுட் இருக்குது. ஆனால் இப்போ பெரும்பாலும் அதை யாரும் சாப்பிட்றதில்ல. ஒரு காலத்தில் அந்த உணவு வெயிட் லாஸுக்கும் கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கும் உதவியாக இருந்துச்சு. சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம தாத்தா பாட்டி தினமும் சாப்பிட்ட ஒரு சூப்பர் ஃபுட்னே இதை சொல்லலாம். அந்த உணவு என்ன தெரியுமா? அதுதாங்க கொள்ளு. கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளு அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்கு. அதாவது உடம்புல அதிகமாக இருக்கிற கொழுப்பை கரைக்க கொள்ளு ஒரு பவர்ஃபுல்லான ஃபுட்டு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, கொள்ளு உண்மையிலேயே உடல் எடையை குறைக்குமா? தினமும் சாப்பிட்டா என்ன நடக்கும்? யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவோட முடிவில் கொள்ளை எப்படி சாப்பிட்டா மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற சீக்ரெட்டும் சொல்ல போகிறேன். ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட்டு கொள்ளுனா என்னன்னு பார்க்கலாமா? கொள்ளை இங்கிலீஷில் ஹார்ஸ் கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இது ரொம்பவே பழமையான ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு தான். நம்ம முன்னோர்கள்லாம் கொள்ளை யூஸ் பண்ணி ரசம், சுண்டல், கொள்ளு பொடி, கஞ்சி இது மாதிரி பல வகைகளில் சமைச்சு சாப்பிட்டாங்க. ஏன் தெரியுமா? கொள்ளுல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. இதில் புரோட்டீன், ஃபைபர், அயன், கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்குது. இதனால தான் இதை ஒரு பவர்ஃபுல் மெடிசினல் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேருக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்லி ஃபேட் தான். அதனால நிறைய டயட்டை ஃபாலோ பண்ணியும் வெயிட் குறையலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்களுக்கு கொள்ளு அப்படிங்கிறது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். ஏன் தெரியுமா? கொள்ளில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. அதனால ரொம்ப நேரம் பசி வராது, அதிகமாக சாப்பிடணுங்கிற எண்ணம் கூட வராது, மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும், உடலில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேட்டை குறைக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு டயட்டில் கொள்ளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போல்லாம் சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு வர நோய் தான் டயாபெட்டிஸ். கொள்ளில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் தான் இருக்குது. இது ரத்த சர்க்கரை வேகமாக உயர்றதை தடுக்குது. கொள்ளில் இருக்கக்கூடிய ஃபைபர் இருக்குல்ல, அது சர்க்கரை அப்சார்ப்ஷனை ஸ்லோவாக தான் மாற்றும். பிளட் சுகர் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க கொள்ளை அளவாக டயட்டில் சேர்த்துக்கலாம். கொள்ளு சாப்பிட்டா உடம்புல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்கலாம் அந்த ரிஸ்க்கை குறைக்கும். கொள்ளு உடலில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃபேட்டை பிரேக் டவுன் செய்கிறதுக்கு கூட உதவுது. நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு காமன் ப்ராப்ளம் என்னென்னா இன்டைஜஷனும் கான்ஸ்டிபேஷனும் தான். கொள்ளில் இருக்கக்கூடிய ஃபைபர் இருக்குல்ல, அது உங்களோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கலை குறைக்கும். இதனால ஸ்டொமக் ஹெல்த் நல்லா இருக்கும். கொள்ளு அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டுங்க. இது உடலுக்கு எனர்ஜி தரும், மசில்ஸுக்கு ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும், உடலோட பலம் அதிகரிக்கும். உடல் உழைப்பு அதிகமாக செய்கிற விவசாயிகள் கூட கொள்ளை அதிகமாக சாப்பிடுவாங்க. தாத்தா பாட்டி காலத்தில் சளி இருமல் வந்தால் கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? கொள்ளு உடம்பை வாமாக வச்சுக்க உதவும். இதனால சளி, இருமல், உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு உதவும். கொள்ளை எப்படி சாப்பிடலான்னு பார்க்கலாமா? கொள்ளை பலவிதமாக நீங்கள் சாப்பிடலாம். கொள்ளு ரசம், கொள்ளு சுண்டல், கொள்ளு பொடி, கொள்ளு கஞ்சின்னு சமைச்சு நீங்கள் விதவிதமாக சாப்பிடலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், கொள்ளை தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு சாப்பிட்டா உடலுக்கு சென்று அது சுலபமாக செரிமானம் ஆக ஆரம்பிக்கும். யாரெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாமா? கொள்ளு ஒரு நல்ல உணவு தான், ஆனால் அளவாக சாப்பிட்றது நல்லது. பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க, கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்களும் கர்ப்பிணி பெண்களும் நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் கொள்ளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. கொள்ளு அப்படிங்கிறது ஒரு சாதாரண பருப்பு இல்லைங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான ட்ரெடிஷ்னல் சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். சரியான அளவு சாப்பிட்டா உடல் எடை குறையும், சர்க்கரை கட்டுப்படும், டைஜஷன் மேம்படும், உடலில் சக்தி அதிகரிக்கும். ஜங்க் ஃபுட்டை விட இப்படி நம்மளோட பாரம்பரிய உணவுகளை சாப்பிட ஆரம்பித்தா உடல் ஆரோக்கியத்தை இயற்கையாக மேம்படுத்தலாம். நீங்கள் கொள்ளை எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோவில் கொள்ளு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி கொள்ளை டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.